நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது சாதாரணமா சளி காய்ச்சல்லாம் வந்துட்டா இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம். எங்க அம்மா ஒரு துணி மேல வீட்ல இருக்க மூலிகை பொருள் எல்லாம் வச்சு பொட்டலம் கட்டி அதை சூடு பண்ணி ஒத்தட கொடுப்பாங்க. கரெக்டா 3 நாள்ல சளியெல்லாம் பழுத்து வெளியே வந்துடும். ஆனா இப்போ நான் என் பையனுக்கு இதெல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது. இருக்கிறதுக்கு ஒரு ரீசன், இதை ப்ராப்பரா பண்ண தெரியாது. ரெண்டாவது பயோன்னு கூட சொல்லலாம். months முன்னாடி இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹர்ப்ஸ் அண்ட் எசன்ஸ் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த ஒரு பொட்லி பத்தின ரிவ்யூ பார்த்திருந்தேன். எனக்கு சளி காய்ச்சல்ல வந்துட்டா எந்த ஒரு மெடிசின்ஸும் எடுத்துக்க மாட்டான், வாமிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவான். அவனுக்காக இந்த ஒரு பொட்லியை ஆர்டர் பண்ணிருந்தேன். பொட்லியில கருந்துளசி, ஓமம், கற்பூரம், அதிமதுரம், துளசி, பிங்க் சால்ட், பெப்பர்மெண்ட், இஞ்சின்னு பல வகையான மூலிகைகள் சேர்த்து ரெடி பண்ணிருக்காங்க. மட்டும் இல்லாம 25க்கும் மேல மூலிகைகள் சேர்த்த பெயின் ரிலீஃப் பொட்லியும் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லாம என் ஃபேமிலிக்கே மொத்தமா வாங்கி கொடுத்துருக்கேன். 1 இயருக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு கோல்ட் ரிலீஃப் பொட்லியும், 12 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்களுக்கு பெயின் ரிலீஃப் பொட்லியும் யூஸ் பண்ணலாம். பெயின், பேக் பெயின், லெக் பெயின் எல்லா வகையான பெயினுக்குமே யூஸ் பண்ணலாம். அதிக நேரம் மொபைல் போன் அண்ட் லேப்டாப்லாம் யூஸ் பண்றீங்கன்னா கழுத்து வலி, முதுகு வலி எல்லாம் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடியாவே இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க பேஜ் கீழே டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பிரைஸ் அண்ட் ப்ராடக்ட் டீடைல்ஸ்க்கு கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.